நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த பிரச்சனை எல்லாம் இந்த பாபாவால தான் உருவாயிருக்கு. நீங்க ஒரு பேச்சை கேட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆச்சாரியாரே. இவர் சொல்றத கேட்காத ராஜனே, ஏன்னா இவர் பேசல, அந்த பண்டிதனோட துஷ்ட கிரகங்கள் பேச வைக்குது. தடைய உண்டாக்க ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல தாமதிச்சா ரொம்ப விபரீதமாயிடும். உடனே இந்த தண்டனையை நிறைவேற்றுங்க. பாபா சொல்றது சிறுத தற்காலிக மகாராஜா. சீக்கிரம் யானைகளை வர சொல்லுங்க, என்ன மிதிக்க விடுங்க. மன்னிப்பை ஏத்துக்க, தயவு செஞ்சு மன்னிப்பை ஏத்துக்க. அலக் நிரஞ்சன், காவல் அதிகாரியே, யானைகளை அழைச்சிட்டு வாங்க. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க தற்காலிக மகாராஜா. இந்த போலி பாபாவோட பேச்சை கேட்டு நீங்க உங்களையே அழிச்சுக்கிறீங்க. என்னையா போலின்னு சொன்ன? ஒரு அகோரியால என்னெல்லாம் பண்ண முடியும்னு இப்ப நான் காட்டுறேன். எல்லாத்தையும் ஒரே அடியா இப்பவே நான் பஸ்பம் பண்றேன். அலக் நிரஞ்சன், இந்த சித்து விளையாட்ட எங்க தற்காலிக மகாராஜா கிட்ட காட்டியா அவரால் தான் இது எல்லாத்தையும் தாங்க முடியும். இன்னும் எதுக்காக நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க தற்காலிக மகாராஜா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த போலி பாபா உங்க கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டு இருக்கான். எடுத்துக்கோ தாயே, எடுத்துக்கோ. ஒருவேளை தேவைப்பட்டா அவர் உயிருக்கு பதிலா என்னோடது எடுத்துக்கோ. ஆனா ராமாக்கு எதுவும் ஆக விடாத. ஏன் ராமா எப்பவும் உண்மைக்கு மட்டும்தான் துணை போவான், எப்பவும் நியாயத்துக்காக தான் போராடுவான். இந்த சதி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா தாயே, நீங்க அவருக்கு எப்படியாவது வெற்றி தரணும். என் மகனுக்கு எதுவும் ஆக விடாதீங்க. அலக் நிரஞ்சன், என்ன நடக்குது ராமா? ஏதாவது பண்ணு. இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது இடகுடம் ஆயிடுச்சுனா? உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராத பட்டு. கொஞ்ச நேரம் அமைதியாகிரு. பண்டித ராமகிருஷ்ணா, அலக் நிரஞ்சன், பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல மந்திரியாரே, நான் நல்லபடியா தான் இருக்கேன். இனிமேதான் ஆட்டம் களை கட்ட போகுது. வாங்க வாங்க. இது விளையாட்டு இல்ல பண்டித ராமகிருஷ்ணா. இன்னைக்கு ரொம்ப விபரீதமா இருக்கும். என் கண்ணுல அந்த தாய்பாய் பாபா எதையோ தூவிட்டான். ஒருவேளை நான் ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தாலும் உன் கதி என்ன ஆயிருக்கும்? உன்னோட உயிர் இந்நேரம். எதுவும் ஆயிருக்காது மந்திரியாரே. அந்த அம்மன் நமக்கு துணையா இருக்கா. நம்பிக்கை எங்க இருக்குமோ அங்க பயமே இருக்காது மந்திரியாரே. அப்புறம் நான் இருக்கிற இடத்துல அம்மனுடைய துணையும் இருக்கும். நாம நம்ம கடமையை மட்டும்தான் செய்யறோம். நம்மளோட ராஜ்யத்தை அந்த போலி பாபா மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த கடமைக்காக, என்னோட பொறுப்புக்காக என் உயிருக்கே ஏதாவது ஆயிருந்தாலும் கூட அதை விட எனக்கு பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? இதுதான் நாம் அந்த போலி பாபாவுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய நேரம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆச்சாரியார சுயநினைவுக்கு வர வைக்கணும். இல்லைன்னா அவர் எதையும் பார்க்க மாட்டார், எதையும் கேட்கவும் மாட்டார். ஒரு வழியா இந்த பண்டிதர் ராமாங்கிற பெரிய தடை நிரந்தரமா நம்மளோட வழியிலிருந்து விலகி போயிடுச்சு. இப்போ அடுத்ததா நாம
அந்த தாத்தாச்சாரியாவை ஒரு வழி பண்ணி ஆகணும். விஷம் கலந்த பாயசத்தை அவனுக்கு அனுப்ப போறேன். அந்த கிழவன் இந்த விஷம் நிறைஞ்ச பாயசத்தை சாப்பிட்டுட்டு நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு மேல்லோகத்துக்கு போயிடுவான். இப்ப என்ன பண்றது ராமகிருஷ்ணா? இவனுக்கு 2 பேரும் ஆச்சாரியாரை கொல்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆச்சாரியாரை காப்பாத்துறதா இல்ல இந்த போலி பாபாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா? ரெண்டுமே முக்கியம்தான் மந்திரியாரே. நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்ன பண்ண போறீங்க ராமகிருஷ்ணா? அதுவும் எப்படிங்கிறதா முக்கியமான கேள்வியே. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க இறந்து போயிட்டீங்க. நீங்க சொர்க்கத்துல இருந்து எப்படி திரும்பி வருவீங்க? எப்படி போனேனோ அதே மாதிரி திரும்பி வரதான் முடியும். இல்லைன்னா நான் சொர்க்கத்துக்கு போகவே இல்லைன்னு தான் நினைப்பாங்க. இங்கேயே அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு வாங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஒன்னும் இது சாகர வயசே கிடையாது. உன் மேல நான் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ராமகிருஷ்ணா. இப்ப போய் சொல்லி என்ன பிரயோஜனம் குருஜி? இப்ப நீங்க ஆடுற நாடகத்தை அவரால பார்க்க முடியாதுல்ல. ஆமா ஆமா, எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா அதுக்கு அர்த்தம் உன்னோட சாவை நான் எதிர்பார்த்தேங்கிறது கிடையாது. இல்லவே இல்ல. உன்னோட நினைவுகளை என்னால மறக்கவே முடியாது ராமகிருஷ்ணா. குருஜி, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏன் நான் பேசுறத கேட்கறதுக்கு இந்த பண்டிதன் இங்க இருந்தாதானே? இவன் தான் போய் சேர்ந்துட்டானே. நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ இருப்பான். குருஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட ஆத்மா 12 மணி நேரம் எங்கேயும் போகாதான், பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்குமா. அதுவும் இல்லாம 12 மணி நேரம் தொடர்ந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்குமா. நல்லது ரமணி. டேய், குருஜி மட்டும் இன்னைக்கு சோகமா இல்லாம இருந்தாரு, உன் தோலை உரிச்சிருப்பாரு. வாய மூடுடா மொட்டை தலையா. என்னாச்சு குருஜி? இதுல 2 ராமன் தெரிஞ்சாங்க. ஒன்னு சித்திரத்துல இருக்கிற ராம, அப்புறம் இன்னொரு ராம. ஒருவேளை ராமனோட ஆவியா இருக்குமோ? கண்டிப்பா இருக்கலாம் குருஜி. திருப்தி அடையாத ஆத்மா எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் வரும். டே கண்ணி, இந்த கிழவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நாம இங்க இருந்து ஓடிடலாம். வந்துடு. அதுவும் சரிதான். கிழமை தனியா கிடந்து சாகட்டும். குருஜி, நாங்க கிளம்புறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பாபா பாயசம் அனுப்பி வைக்கிறனாரு. நீங்க மொத்தமா குடிச்சிடாதீங்க. வாடா போல, கிழமை மாட்டிக்கிட்டா. இருங்கடா, எங்கடா போறீங்க? மணி ஆச்சாரியா ஆவி பூதம். ஐயோ, இத்திருச்சு தொலையா. என்ன கூப்பிட்டீங்களா ஆச்சாரியாரே? ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வரும். அதுக்கு தடைகளே இல்ல. பூதமானு கேக்குறீங்களா இல்ல சொல்றீங்களா? ஆமா, நான் பூதம் தான் ஆச்சாரியாரே. இனி நான் எல்லா இடத்துலயுமே இருப்பேன். பாருங்க, அந்த ஜன்னலுக்கு பக்கத்துலயும் நான் தான் இருக்கேன். ஜன்னல் தானே ஆடுது. இங்க பாருங்க, அந்த திரைக்கு பின்னாடியும் நான் தான் இருக்கேன். நான் காத்துல இருப்பேன்.
பூமியில இருப்பேன், ஆகாசத்துல இருப்பேன், தண்ணியில இருப்பேன், பசு பறவைகள்ல, பூனைகள்ல, நரிகள்ல, எல்லா இடத்துலயுமே இருப்பேன் ஆச்சாரியாரே. கேளுங்க. அம்மா! என்னாச்சு தற்காலிக மகாராஜா? நீங்க ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. என்ன கேள்வி இது? எதுவுமே சரியில்லை. கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க என்ன இருக்கு? உங்க கண்ணுக்கு இந்த இடத்துல வேற யாருமே தெரியலையா? தெரியறாங்களே. யாரு? நீங்க. என்ன தவிர வேற யாருமே இங்க இல்லையா? இருக்கானே. யாரு? நானு. கடவுளே, அங்க அங்க என்ன இருக்கு? ஓ, இதுவா? அட, இது உங்க படுக்கை தானே? ஐயோ, என் கண்ணுக்கு தான் தெரியுதே. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கா? என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணனா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்க எப்படி இருக்க முடியும் தற்காலிக மகாராஜா? அவன் தான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டானே. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இறுதி சடங்கு நடத்தி முடிச்சாச்சு தற்காலிக மகாராஜா. இப்ப அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அட கடவுளே! இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் இறந்து போனதுனால நீங்க ரொம்ப சோகத்துல இருக்கீங்க. ஏன்னா எனக்கு இங்க உங்களை தவிர வேற யாருமே தெரிய மாட்டாங்களே. அட கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட ஆவி என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. உங்க கண்ணுக்கு ஏன் தெரியலன்னு தெரியலையே. ராமகிருஷ்ணா, என்ன தவிர வேற யார் கண்ணுக்கு தெரிய மாட்டியா? மந்திரியாரே! மந்திரியாரே, எங்க போனீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யார் கண்ணுக்கு தெரியறாங்களோ அவங்க உயிரோட இல்ல, உயிரோட இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. காலை என் கண்ணுக்கு தெரியலையே. பூதங்களுக்கு தான் காலே இருக்காதே. என்ன 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 மன்னிச்சிரு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டு. அந்த போலி பாபாவோட பேச்சை கேட்டு மன்னிக்க முடியாத பெரும் பாவத்தை செஞ்சீங்களே, அது என்ன? பயப்படாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எனக்காக இல்ல, உங்க உயிரை காப்பாத்த தான் வந்திருக்கேன். அந்த போலி பாபா உசுப்பேத்தி விட்டதால எனக்கே மரண தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. ஆனா இப்போ அவன் உங்க உயிரை பறிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கான். அவன் ஒரு மோசக்காரன். இந்த விஜயநகர ராஜ்யத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கான். நம்ம ராஜ்யத்தை அழிக்க பாக்குறான். ஆமா. எதுக்காக நம்ம ராஜ்யத்தை அவன் அழிக்க பாக்குறான்? எதுக்காக என்ன கொல்ல பாக்குறான்? பாயாசத்துல விஷத்தை கலந்து அத உங்களுக்காக இங்க அனுப்பி வைக்க போறான் பாருங்க. என்னால இதை நம்ப முடியல. நீ நீ இப்ப சொன்னது உண்மை உண்மை உண்மைதானா? யோ, ஆத்மாக்கள் போய் சொன்னதே கிடையாது. வேணும்னா அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா என்ன என் கூட பரலோகத்துக்கு பயணம் பண்ணலாங்கிறேன். புரியுதா? ராமா ராமா, எங்க எங்க போனா? ஐயோ, பிரபு, இங்க பாத்தீங்களா? பாபாஜி உங்களுக்காக பாயசம் அனுப்பி இருக்காரு. இத சாப்பிடுங்களேன். இப்படி உட்கார். ஆகட்டும். வரணுமாலா? சொல்லுங்க சுவாமி. இப்போ முதல்ல இத நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து இதோட ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு. அபச்சாரம் அபச்சாரம். என்ன இப்படி பேசுறீங்க பிரபு? நீங்க என்னுடைய எச்சல சாப்பிடுவீங்களா? சாப்பிடலாமே, ஏன் சாப்பிடக்கூடாது? தாராளமா சாப்பிடலாம். நீ என்னோட தர்ம பத்தினியாச்சே, உன்னோட எச்சல நான் தாராளமா சாப்பிடலாம். முதல்ல நீ சாப்பிடு. இல்ல சுவாமி, இல்ல. இது என்னால நிச்சயம் முடியாது. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க பிரபு. வரணுமாலா, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீ சாப்பிடு. இல்ல சுவாமி, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, முதல்ல நீ தான் சாப்பிடணும். நீங்க சுவாமி. நீ தான் சாப்பிடணும். நீங்க.
நீதான். இந்த இலை எப்படி கருப்பா மாறுச்சு? அடக்கடவுளே, பாயசம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக வேற பாயசம் பண்ணி கொண்டு வரேன். ஆ ஆ. பாத்தீங்களா ஆச்சாரியாரே, உண்மை வெளியில வந்துருச்சு பாருங்க. நல்ல கருப்பா ஆயிடுச்சு பாருங்க. இன்னுமா சந்தேகம் வரல? அந்த பாயாசத்துல விஷம் கலந்திருக்கு. உங்களை கொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். நீ சொல்றது உண்மைதான் ராமகிருஷ்ணா. அதாவது ராமகிருஷ்ணனோட ஆவிய ஒருவேளை நீ சரியான நேரத்துல எனக்கு எச்சரிக்கை பண்ணலன்னா நானும் உன் பக்கத்திலேயே வந்து நின்னு இருப்பேன், ஆவியா ஆயிருப்பேன். உனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு ராமகிருஷ்ணா. அது என்னோட சுபாவம். அதேதான் அதேதான். நான் உன்னோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணேன், ஆனா நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. நன்றி நன்றி ராமகிருஷ்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். நாம இப்ப முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது, நம்ம 2 பேர் உயிரையும் பறிக்கணும்னு நினைக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த காரியத்தை நீங்களே தான் செஞ்சாகணும். என்ன? நானா? அது நான் எப்படி? உங்களுக்கு மறந்து போச்சு. இப்போ நீங்க யாரு? நான் வந்து ராஜகுரு ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். இந்த நேரத்துல நீங்க யாரு? இந்த நேரத்துல தற்காலிக மகாராஜாவா இருக்கேன். ஆமா, நீங்க தானே தற்காலிக மகாராஜா. நீங்க உங்க கடமைப்படி விஜயநகரத்தை பாதுகாக்கணும். விஜயநகரத்தோட எதிரிகளை தேடி கண்டுபிடிச்சாகணும். அதுதான் உங்க ராஜ தர்மம். சரி, நீயே சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்? எதுவா இருந்தாலும் செய்யறேன். முதல்ல நாம அந்த பாபாவுக்கு ஒரு தகவல் அனுப்பி ஆகணும். உங்க சிஷ்யர்கள் பாயாசத்தை கீழே கொட்டிட்டாங்க, அதனால நீங்க அதை சாப்பிட முடியாம போச்சுன்னு அனுப்பணும். அதுக்கப்புறம் என்னோட மரணத்தை நல்லா கொண்டாடுங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஆஹா பாபா, நீங்க பண்ணிருக்கிற இந்த காரியத்தை என்னால வார்த்தையால வர்ணிக்க முடியல. அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை என் வழியில இருந்து ஒதுக்கி எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, உங்களுக்கு நான் எப்படி என் நன்றியை செலுத்துறது, எந்த முறையில உங்களை கௌரவிக்கிறதுன்னு நினைச்சேன். அப்புறம்தான் கடைசியில எனக்கு ஒரு யோசனை வந்தது. உங்க கூட சேர்ந்து விருந்து சாப்பிடலான்னு தோணுச்சு. சாப்பிடு கிழவா, சாப்பிடு. உன் வாழ்க்கையில இதுதான் நீ சாப்பிடுற கடைசி சாப்பாடா இருக்க போகுது. பாயாசத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்ட. இன்னைக்கு நீ என்னோட வாழ்க்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் உன்னோட தலைய இன்னைக்கு சீவதான் போறேன். நீ என்னையே கொல்ல பார்த்தல்ல, நான் உன்னை நரகத்துக்கு அனுப்பி வைக்கலன்னா என் பேர் ஆச்சாரிய தாத்தாச்சாரியார் கிடையாது. இன்னியோட உன் கதை முடிஞ்சது. திருப்தியா சாப்பிடுங்க பாபா. கண்டிப்பா. நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆஹா, அற்புதமான சுவை. இந்த சுவையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இப்போ எனக்கு இன்னொரு கை இருந்தா அந்த கை கூட பத்தாது. ஒன்னு, 2, 3. என்னாச்சு பாபா? மூணாவது கை. மூணாவது கையா? இப்பதான் என்னோட கண்ணுக்கு மூணாவது கை தெரிஞ்ச மாதிரி இருந்தது. என்ன உளறீங்க பாபா? நீங்க 2 கையால மட்டும் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய் மணி, இந்த பாபா நம்ம குருஜி மாதிரி உளர ஆரம்பிச்சிட பாத்தியா? அம்மா, ஏண்டா மணி? ஏண்டா என்ன ஏன் அடிச்ச? என்னது? நானே எப்படி அடிச்சேன்? இப்பதான் அடிச்ச. டேய், நான் அடிக்கவே இல்லடா. சரி, அதெல்லாம் விடு, சுவையான சாப்பாடு. நீ ஏண்டா என்ன அடிச்ச? நான் எப்படா உன்னை அடிச்சேன்? இப்பதானடா அடிச்சேன், மண்டையில ஓங்கி அடிச்சியே. நான் ஒண்ணு அடிக்கவே இல்ல. நீதான் அடிச்ச. நீதான் அடிச்ச. நீதான் அடிச்ச. அவன் பேச்ச கேட்டு நீதான் அடிச்ச. ராமவோட பூதம், ராமவோட பூதம். நேரடியா அவன் போயிடலாம் பாபா. ராமா, எங்க அவன்? என் கண்ணுக்கு அவன் தெரியலையே. இந்த இடத்துல உங்களுக்கு ராமனோட பூதம் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல,
இங்க பூதம் அப்படி இப்படி எதுவும் இல்ல. அந்த 2 பசங்களும் கத்துனாங்களா, அதனால நானும் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். அவ்வளவுதான். பூதங்கள் எல்லாம் என்ன கண்டாலே பயந்து ஓடுங்க. கேட்டிங்களாடா? ஒருவேளை பூதம் இருந்திருந்தா இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவர் கண்ணுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்படியே பூதம் வந்தாலும் இவர் முன்னாடி அடங்கிதான் ஆகணும். நீங்க சாப்பிடுங்க பாபா, சாப்பிடுங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? யாருன்னு தெரியுதா? யாருன்னு? ராமா. ராமாவா? இறந்து போய் திரும்பவும் வந்திருக்கேன் மோசக்காரனே. நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ பொருத்தம் மட்டும்தான். நீ செஞ்ச சதியால தான் நான் நிரபராதியா இருந்தாலும் என் உயிரையே பறிச்சுட்டாங்க. நீ செஞ்ச உன்னுடைய சூழ்ச்சியால எங்க மந்திரியாருடைய மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. நீ என்னோட உயிரை பறிச்சது பத்தாம ஆச்சாரியார் உயிரை பறிக்க விஷம் கலந்த பாயாசத்தை அனுப்புன. ஆனா மயிரிழையில அவர் உயிர் தப்பிச்சுக்கிட்டாரு. நீ யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு. எங்க விஜயநகர ராஜ்யத்துக்குள்ள நீ வந்ததுக்கான காரணத்தை ஒண்ணு விடாம மறைக்காம சொல்லிடு. பதில் சொல்லிடு. இல்லன்னா நான் சொல்லிடுறேன். என்னோட பேரு குத்துலு பின்க. நான் பகுமணி சுல்தானோட படைத்தளபதியா இருக்கேங்க. விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த வந்திருக்கேன். அந்த நோக்கத்தோட தான் என்னோட சுல்தான் என்ன இந்த ராஜ்யத்துக்கு அனுப்பி வச்சாரு. உங்களோட நாட்டுல மகாராஜாவா தாத்தாச்சாரியார நியமிச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்தது. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த தாத்தாச்சாரியாரோட பலவீனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களையும் தாத்தாச்சாரியாரையும் கொல்றதுக்காக தான் இந்த பயங்கரமான சதித்திட்டத்தை தீட்டுனேன். அந்த காரணத்துக்காக தான் நான் எங்க பாபாவா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ உங்க ராஜ்யத்தோட எல்லையில எங்களோட படை தாக்குதலுக்காக தயாரா இருக்கு. எங்க முப்படையும் பயங்கரமான ஆயுதங்களோட என்னோட தகவலுக்காக காத்திருக்காங்க. உன்னோட படைகளை பத்தின மொத்த விவரங்களையும் தெளிவா சொல்லிடு. எத்தனை வீரர்கள், எத்தனை யானைகள், எத்தனை குதிரை படைகள், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விவரமா சொல்லு. உங்களுடைய படைகள் இப்போ எங்க ராஜ்யத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிற உண்மையும் சொல்லிடு. 200 அடி தூரத்துல இருக்காங்க. நீ விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கியா? டேமணி, அந்த வாளை குடுறா. நான் இப்பவே இந்த நிமிஷமே இவன் கதையை இங்கேயே முடிச்சிடுறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி நினைச்சிருப்ப? உன்னோட கனவுல கூட இந்த விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க முடியாது. கத்து, இன்னும் நல்லா கத்து. உன்னோட இந்த விஜயநகரம் கண்டிப்பா எங்களுக்கு அடிமையாக தான் போகுது. அது நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது. எடு உன்னோட கூர்மையான வாள. தைரியம் இருந்தா என் கூட மோதி பாரு. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து உன்னோட ராஜ்யத்தை காப்பாத்திக்க.
யோசிக்காதீங்க ஆச்சாரியாரே, விரோதி உங்களை உசுப்பேத்தி விடுறான். தைரியமா முன்னேறி போங்க. அந்த துரோகியோட அகம்பாவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு வாங்க. குருதேவா, இவன் தான் அவங்களுடைய படை தளபதி. நீங்க மட்டும் இன்னைக்கு இவனை தோக்கடிச்சிட்டீங்கன்னா நம்ம ராஜ்யத்தோட எல்லையில இருக்கிற இவன் வீரர்களுடைய தன்னம்பிக்கையும் அழிஞ்சு போயிடும். இப்போ நீங்க தான் எங்க மகாராஜா. ஒரு மகாராஜாவோட கடமையை நீங்க பூர்த்தி செய்யணும் குருதேவா. முன்னேறி போங்க, கையில வாளை எடுங்க. என்ன பயந்துட்டியா? வாய மூடு. வாடா, நானா நீயான்னு பாத்துருவோம். நீ என்ன முட்டாள்னு சொன்னல, இப்போ உனக்கு இந்த முட்டாளோட பலம் என்னன்னு காட்டுறேன்டா. எதிர்த்து பாரு இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியார. வாடா. நீ கிணத்துல இருக்கிற தவளை என் கூட மோதணும்னு நினைக்கிறியா? அந்த வாளை எடுத்து எங்கேயாவது ஓரமா போடு, இல்லனா உன்னோட உயிரை எடுத்துருவேன். இது உன்னால முடியாத காரியம். இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நீ ஒரு மீச வச்ச ஆம்பளையா இருந்திருந்தா இப்படி சூழ்ச்சி பண்ணிருக்க மாட்டடா. தாத்தாச்சாரியா! என்ன என்ன ஆச்சு? உன்னோட பலம் இவ்வளவுதானா? நீ விஜயநகரத்தை காப்பாத்த போறியா? எனக்கு முன்னாடி நீ ஒரு சாதாரண சின்ன பூச்சி மாதிரி தான். இல்ல ஆச்சாரியாரே, நீங்க உங்க தோல்வியை ஏத்துக்க கூடாது. ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா இந்த மொத்த விஜயநகரமே தோத்து போயிட்ட மாதிரி ஆயிடும். நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். இதுல இருந்து நீங்க பின்வாங்க கூடாது. நீங்க போராடிதான் ஆகணும். எப்படி ராமா, எப்படி? நான் என்னோட சக்தியை இழந்துட்டேன். இத நீங்க குடிங்க. இத நீங்க குடிச்சீங்கன்னா என்னுடைய பூத சக்தி எல்லாமே உங்க உடம்புக்குள்ள நுழைஞ்சிடும். இந்த போராட்டத்துல நீங்க மட்டும் இல்ல ஆச்சாரியாரே, நானும் உங்களுக்கு துணையா இருக்கேன். இப்ப விஜயநகரத்துடைய பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, சுய கௌரவத்துக்கும் ஆபத்து. நாம ஜெயிச்சே ஆகணும். ஞாபகம் இருக்கட்டும், தேச பக்தியை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது. தேசத்தை காக்குற கடமை தான் தலை சிறந்த கடமை. தேச விரோதியை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமை. இத குடிங்க. முன்னேறி போங்க ஆச்சாரியாரே. நீ ராஜாவா இருந்தா ராஜா மாதிரி என்கிட்ட சண்டை போடு, ராஜா மாதிரி என்கிட்ட மோதி பாரு. எடு உன்னோட வாழ, போராடி காட்டு. இந்த போலி பாபா கூட வந்த மத்த கூட்டாளிகளையும் நாங்க சிறைப்பிடிச்சிட்டோம் தற்காலிக மகாராஜா. இன்னும் சொல்ல போனா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவனோட எந்த சக்தியும் செயல்படாது. என்ன இப்போ உன்னோட பார்வைக்கு எல்லாமே தெள்ள தெளிவா தெரியுதா துஷ்டனே? இவனை இழுத்துக்கிட்டு போய் இருட்டு சிறையில பூட்டி வைங்க. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். இவனுக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் இவனை மாதிரி இருக்கிற தேச துரோகி நம்ம விஜயநகரத்துக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். இழுத்துக்கிட்டு போங்க.
வாழ்த்துக்கள் தற்காலிக மகாராஜா. நீங்க உங்க கடமையை சரிவர செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதவிக்கு கௌரவத்தை ஏற்படுத்திருக்கீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உங்களோட கடமை உணர்ச்சியை பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படுவார். உண்மைதான் குருஜி, இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது. நீங்க மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கீங்க. உண்மைதான் குருஜி, உண்மைதான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிறைவேற்றி இருக்கீங்க. இந்த அதிசயத்தை நான் செய்யல, பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சிருக்கான். ஒருவேளை அவனோட புனிதமான ஆத்மா எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அவனோட ஆத்மா தான் எனக்குள்ள இருந்த தேச பக்தியை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஆஹா, மரணத்துக்கு அப்புறமும் கூட உன்னோட கடமையை செஞ்சிருக்கிய பண்டித ராமகிருஷ்ணா. உன்னோட உயிரை பறிச்சவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்க. எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு வார்த்தைகளே இல்லை. உண்மையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அதனால எந்த லோகத்திலையும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. என்னோட செயலை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார நான் பெரிய விரோதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவனே இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கான். நான் ஒரு பெரிய குற்றவாளி. என்ன தண்டிங்க. நீங்க என்ன தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுங்க. இந்த பாவத்தை என்னால சுமக்கவே முடியல. தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க. நல்ல வாய்ப்பு, ஏதாவது பண்ண சொல்றா. எதுக்குமா நீங்க யோசிக்கிறீங்க? உங்க மனசார 4 அடி அடிங்க, அப்பதான் எங்க மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும். மண்டையிலேயே குத்துங்க. இவனுக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு இவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, மனசார செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடினாங்கன்னா, மனசார அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா, மனசார இறந்து போனவன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இறந்து போனவன் உயிரோட திரும்பி வந்துருவானா? ஒருவேளை அப்படி நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும். வாங்க எங்க கூட. ராமா இங்க இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க. ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க. அம்மா கூட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க உங்க பச்சாதாபத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு. அம்மாக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை உங்க பச்சாதாபத்துல கொஞ்சமாவது உண்மை இருந்தா ராமாக்கு கண்டிப்பா உயிர் திரும்ப வந்துரும். கூப்பிடுங்க. உங்களோட முழு மனசோட ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க. சரி, முயற்சி பண்ணி பார்க்கறேன். பண்டித ராமகிருஷ்ணா, ராமா, ராமா, என்னோட அன்பு தோழனே ராமா. சொல்லுங்க குருதேவா. நேரம் வந்துடுச்சு. குருஜி, என்னால இதை நம்பவே முடியல. நீ வந்துட்டியா? வர வேண்டியதா ஆயிடுச்சு ஆச்சாரியரே. உங்களுடைய மந்திர சக்தியை பார்த்து அந்த கடவுளே பயந்து எனக்கு திரும்ப உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம். முன்ன நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னொரு முறை நீங்க இந்த விஜயநகரத்தை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க தெரியுமா? உங்க புத்திசாலித்தனத்தால மரணத்தோட வாசல் வரைக்கும் போய் நீங்க மறுபடியும் பிழைச்சு திரும்ப வந்திருக்கீங்க. மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கானா? இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. நீதான் இறந்து போயிட்டல்ல? அதெல்லாம் இல்ல ஆச்சாரியரே. அவ்வளவு சுலபத்துல இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சீங்களா? நீ சாகலையா? இல்லையே. அப்போ மரணத்துல இருந்து தப்பிச்சிட்டியா? கச்சிதமா. உனக்கு எதுவுமே ஆகலையா? எல்லாம் அந்த அம்மனுடைய கிருபை. நீ பூதமா வரலையா? என்ன ஆச்சாரியாரே, உயிரோட இருக்கிறவன் எப்படி பூதமாக முடியும்? இதெல்லாம் ஒரு நாடகமா? இப்ப வாத கண்டுபிடிச்சீங்களே. சரி, அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடந்தது?
சொல்றேன் ஆச்சாரியாரே, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ என்ன ஒரு கோமாளி ஆக்கிட்டல்ல? என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க குருஜி? நீங்க ஏற்கனவே மிகப்பெரிய கோமாளி ஆச்சு, அப்புறம் எப்படி இன்னொரு வாய மூடு. தடவை? இங்க வாடா. குருஜி என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியலையே. ஏன்னா இது நம்ம ராஜ்யத்துடைய பாதுகாப்பு விஷயம் மட்டும் இல்ல, விஜயநகரத்துடைய கௌரவ பிரச்சனையும் கூட. எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நியன் நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க முடியுமா என்ன? அதான் அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்கேன். மனசுக்கு செறினப்பட்டதை தான் நான் இன்னைக்கு செஞ்சேன். நமக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் விரோதம் இருந்தாலும் அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். ஆனா எதிரி இதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்க விட்டுடவே கூடாது. அப்படின்னா நீ எனக்கு ஏதோ குடிக்க கொடுத்தியா? அது என்னதுன்னு சொல்லு. வெறும் தண்ணி தான் பிரபு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு சக்தி எப்படி வந்தது? அந்த சக்தி இயற்கையாவே உங்க உடம்புக்குள்ளதான் இருந்தது ஆச்சாரியாரே. என்னோட மனோ தத்துவ நிபுணத்துவம் மூலமா நான் அதுக்கு கூடுதல் சக்தி தான் கொடுத்தேன். அப்புறம் உண்மை என்னன்னா நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி தான் அந்த பாபாவையே தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படியா? நீ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டல்ல? என்ன விளையாட்டு இது? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. ஏன்னா அதையெல்லாம் பார்க்க நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா இல்ல அந்த கடவுள் கிருபையால உங்க உயிரே போயிருந்தா இப்ப நடக்கிறதா நடந்திருக்கும். ஆனா ஒரு சின்ன மாற்றம் மட்டும், என் இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க, என் இடத்துல உங்க பூதம் இருந்திருக்கும். அதுவும் உண்மையான பூதம். நல்லா சரி பண்டித ராமகிருஷ்ணா, உன்னை நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நம்ம மகாராஜா வரட்டும். நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தேம்பி தேம்பி அழப்போற. அப்படி செய்யலன்னா என் பேரு ராஜகுரு தாத்தாச்சாரியார் இல்ல. நீ வேதனைப்பட போற பண்டித ராமகிருஷ்ணா. இதுக்கான பெரிய விலையை நீ கொடுத்துதான் ஆகணும். பார்த்துக்கிட்டே இரு. கொழுந்து விட்டு எறிகிற என் கோபத்தில நீ சாம்பலாக போற. உன்னை நிச்சயமா சர்வநாசமாக்காம விட மாட்டேன். இந்த தாத்தாச்சாரியார் யாருன்னு அப்போ உனக்கு தெரியும். சரி சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவரை விட்டு தள்ளுங்க. அவரோட பகை உங்க வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல இப்போ நம்ம பாபாவோட சேனை இப்ப எல்லையில நின்னுகிட்டு இருக்கு இல்லையா, அவங்கள என்ன பண்றது அத பத்தி யோசிச்சியா நீ? அவங்களுக்கு ஒரு அன்பு கடிதம் அனுப்பியிருக்கேன் மந்திரியாரே. ஆ, ஆமா, ரொம்ப அன்பான கடிதம். போருக்கெல்லாம் தயாரா இருக்கா? தயார் உசூர். உசூர் உசூர், உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. நான் இந்த கடிதத்தை உங்க தளபதி ஃபுத்துலுன் பின் பாபா சார்பா அனுப்பியிருக்கேன். அது ஏன்னா உங்க புத்திரன் ஐயாவுடைய 2 கைகளையும் எங்க தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருடைய உத்தரவின் பேரால வெட்டி போட்டுட்டோம். அவரால கைப்பட எழுத முடியாதுன்னு தான் நான் இதை எழுதி அனுப்பியிருக்கேன். ஆனா நான் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? என்ன பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க. நீங்க விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்கன்னு உங்க தளபதியாரே சொல்லிட்டாரு. 100 யானைகள், 500 குதிரைகள், அப்புறம் 1,00,000 வீரர்கள் வேற இருக்கீங்களாமே. சரி, யுத்தம்னா இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தானே. அவங்கள கூட்டிக்கிட்டீங்க, வாங்க, வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நண்பர்களா வரதா இருந்தா உங்களுக்காக நாங்க காத்திருப்போம். ஆனா விரோதிகளா வரதா இருந்தா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கவும் தயாரா இருக்கும். உங்க தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க எங்க வீரர்களும் தயார் நிலையிலே தான் இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க. உங்க எல்லாரையும் பிச்சு அனுப்பி உங்க ராஜ்யத்துக்கே மூட்டை கட்டி அனுப்பி வைக்க போறாங்க. இது என்னோட பணிவான சவால் நண்பா. விஜயநகரம் மட்டும் இல்ல, விஜயநகரத்தோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன புல் பூண்டை கூட நீங்க புடுங்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய நலன் விரும்பி விஜயநகரத்துடைய சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன தகவல் உசூர்? நம்ம படைகளை விஜயநகரத்தை தாக்க சொல்லவா? வேண்டாம். எல்லையில் இருக்கிற நம்ம படைய திரும்ப வர சொல்லிட. இல்ல நம்ம துண்டு துண்டா வீட்டுக்கு போவோம். அவங்க நம்மள மண்ணை கவ வைக்க தயாரா இருக்காங்க. அவங்கள உடனே வர சொல்ல, இல்லனா அங்கேயே செத்து போயிடுவாங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்தில் இருக்கிற வரைக்கும்
விஜயநகரத்தை தாக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாத. சீக்கிரம் அவங்கள வர சொல்லு போ. தர்பாருக்கு தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன புதுசா கேக்குற நீ? இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே. இந்த பரவசம், இந்த சங்கீதம், உங்களை பார்த்தா எவ்வளையோ பார்க்க போற மாதிரி இருக்கு. எவ்வளையோவா? யாரு? சரி போட்டு விடுங்க, நான் எதுவும் கேட்கல. இல்ல இல்ல இல்ல, நீ சொல்ல வந்ததை சொல்லிதான் ஆகணும். யார சொல்ற நீ? நான் இப்ப யார பார்க்க போயிட்டு இருக்கேன்? அவ யாரோ எனக்கு என்ன தெரியும்? அவ யாரோவா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற? இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க தர்பாருக்கு இந்த அளவுக்கு தயாராகி போனதை நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சாரதா அவர்களே. இன்னைக்கு என் மனநிலை ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த அமைதி நிலையை நான் எதுக்காகவும் கலங்கப்படுத்திக்க விரும்பல. அதனால உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ இன்னைக்கு சந்தேகப்பட்டு இஷ்டத்துக்கு துருவி கேள்வி கேட்டு தொல்லை பண்ணாம இருந்தீனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீ என்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுனா எனக்கு தூக்கம் தான் வரும். காலங்காத்தால அரசவையில போய் நான் தூங்குனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும் சாரதா? அதனால பேசாத. பாத்தீங்களாமா, காலங்காத்தால என் கூட எப்படி வாக்குவாதம் பண்றாருன்னு? நானா உங்ககிட்ட ஆரம்பிச்சேன்? அம்மா, நான் பாட்டுக்கு அமைதியாதாம கிளம்புனேன். இவதான் வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. என்ன இவ்ளோ சீரி சிங்காரிச்சுக்கிட்டு துரை எங்க கிளம்புது? அது வந்து நான் இந்த கேள்வி அவங்களோடதா இல்ல உன்னோடதா? சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. நீ தினமும் ரொம்ப சோம்பேறித்தனமா அழமூஞ்ச வச்சுக்கிட்டு போக விருப்பம் இல்லாம தர்பாருக்கு போவ. ஆனா இன்னைக்கு இந்த உற்சாகம், முகத்துல பொழிவு, இது என்ன ரகசியம்? அம்மா, இதுல ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷயம் என்னன்னா, 2 நாளா ஆச்சாரியார் அரசவைக்கு வரவே இல்ல. அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம நிம்மதியா இருந்தேன். 2 நாளையும் எனக்கு போனதே தெரியல. தாத்தாச்சாரியார் அரசவைக்கு ஏன் வரல? எங்க போனாரு? என்ன கேட்டா எப்படி? அவர் எங்கேயோ போகட்டும். ஆனா எனக்கு நாள் நல்லா அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்படியா? அதுதான் காரணமா? இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு நான் வீட்ல எதுவும் சாப்பிட போறது இல்ல. வெளியில போய் நல்ல பெரிய விருந்தே சாப்பிட போறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்காக தான் வீட்ல சாப்பாடு செஞ்சிருக்கோமே, அத என்ன பண்றது? மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டுக்கோ. உன் சமையல வாயில வைக்க முடியுமா? இன்னைக்கு நான் கடத்தெருவுக்கு போய் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு திரும்ப அரண்மனைக்கு போறேன். சரி, அப்படிலாம் நானும் உன் கூட வரல. எனக்கும் இவங்க சமையல் பிடிக்கல. என் வேதனை உனக்கு புரிஞ்சிருச்சா? வா வா போய் சாப்பிடுவோம். வா வா வா. லாமா, எனக்கு இந்த பூவை வாங்கிக்கொள்ளு. பூக்களா? இது ஜாதி மல்லியோட வாசனை. இல்ல, இது சாமந்தி வாசனை. இல்ல, இது ஜாதி மல்லி. அட சாமந்தி பூப்பா இது. அட ஜாதி மல்லிங்கற. லாமா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலாங்க. வா பாக்கலாம். கண்டுக்காத குண்டப்பா. 2 பேர் சண்டை போட்டுக்கும் போது தேவையில்லாம நம்ம மூக்கு அதுல நுழைக்க கூடாது. ஆட எதுவுமே ஆகாது. நான் உக்குள்ள இருக்கல. வா பாக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எத்தனை தடவை சொல்றது? இது ஜாதி மல்லி. சாமந்தி பூ தான்ப்பா இது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வித்தியம் தோணீங்கன்னா அதுக்கான தீர்வனா சொல்லுவேன். சரி, நீயே சொல்லுப்பா. இதுல வர நறுமணம் ஜாதி மல்லியோடதா இல்ல சாமந்திதா? இதோட நலுமணத்தை பார்த்தா சீக்கிரம். குண்டப்பா, குண்டப்பா, டேய் குண்டப்பா, டேய் யார் நீங்க? டேய் குண்டப்பா. நான் எங்க இருக்கேங்க? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே. நீங்க முழுமையான பாதுகாப்புல இருக்கீங்க. வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். வெளியே தூக்கி எறிஞ்சிருவியா? எதுக்குயா? அம்மா, நீ எல்லாம் யாரு? குண்டப்பா எங்க? குண்டப்பா. அமைதி. குண்டப்பாவும் இப்ப பாதுகாப்புல தான் இருக்கான். உள்ள கொத்துமணியோட விளையாடிக்கிட்டு இருக்கான். என் பேரு சம்புவா, கடல் கொள்ளையன் சாக்குவாலோட பையன்.
வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். சிவ 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 சிவா, உங்க அப்பாவை எதுக்குங்க வெளியில தூக்கி எறியறீங்க? நான் ஒன்னும் அவரை வெளியே தூக்கி வீச போறது இல்ல. அவர் தான் என்ன தூக்கி வெளியே போடுவார். அது ஒரு சோகமான கதை, அது ஒரு பெரிய கதை. நான் அதை அப்புறமா சொல்றேன். வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். அப்படி போகுதா? சரி, வெளியே தூக்கி எறிஞ்சிருவேங்கிறது உங்க அடமுடி. வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். நல்லா இருக்கு. அந்த வார்த்தை ஒட்டிக்கிச்சு. நான் நிறைய பேரை வெளியே தூக்கி போட்டிருக்கேன், அதனால தான் அந்த வார்த்தை எனக்கு பழகிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். மன்னிக்கணும், எனக்கு உங்க தகப்பனாரை பத்தி எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி அவரை பத்தி கேள்விப்பட்டது கூட இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? மொத்த தென்னிந்தியாவில இருந்து இலங்கை வரைக்கும் கடற்கொள்ளையர் ஷாக்கூலோட பேரை சொன்னா எல்லாரும் தொட நடுங்குவாங்க. ஆனா நீங்க கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றீங்க. வெளியே தூக்கி வீசுறேன். இருங்க, அது ஒண்ணு இல்லைங்க. நான் தரையில வாழ்றவன் இல்லையா, உங்க அப்பா தண்ணில வாழ்றவரு. அதனாலதான் எனக்கு தெரியாம போயிருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்த முடியுமா? நீங்க என்ன கடத்தினதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. அதனால சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வந்தோம்னா நமக்கு நேரம் மிச்சமாகும் இல்லையா? எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. நான் ஏற்கனவே ஒரு விருந்துக்கு போகலாம்னு இருந்தேங்க. பசியா? சுவாமி ராமகிருஷ்ணன். சுவாமி ராமகிருஷ்ணன். சுவாமி. ஓஹோ, இவன் சுவாமியா? உத்தரவு கொடுங்க ஏஜமா, உப்புமா சூடா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு உப்புமா வேண்டாம், பூரி சாப்பிடுன்னு போல ஆசை. சுவாமி, பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு பூரியை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மன்னிச்சிருங்க ஏஜமா, இந்த பட்டியல்ல பூரிய பத்தியே எழுதலையே. இந்த பட்டியல்ல கோவால செஞ்ச பர்பியும் அப்புறம் ஜிலேபியும் இருக்குன்னு எழுதியிருக்கு. அது பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. என்னை பத்தின மொத்த விவரத்தையும் சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கடத்திட்டு வந்திருக்காங்க. இதனால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.